Good evening, praise Lord. Welcome to this video. கர்த்தருடைய வசனங்களில் ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ அனுமதி கிடையாது. ஆனால் இப்போல்லாம் இந்த காலங்களில் நிறைய பேருமே பரிசுத்த ஆவி இல்லை, வரங்கள் இல்லை, அந்நிய பாஷைக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. நான் ஒரு சின்சியர் சீக்கர் அப்படின்ட்டு நான் சொல்லலாம். எனக்கு குரு சாது தொண்டைமான்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே திருப்பத்தூர் ஆசிரமில். அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். அன்றைக்கி நிறைய கசின்ஸு, எங்கள் அண்ணன் எல்லோரும் நாங்கள் ஒன்றா உட்காந்துருந்தோம். ஆனால் நான் மட்டும்தான் ஒப்பு கொடுத்தேன். அது குடும்பத்துக்குள்ளே பெரிய பேச்சாக இருந்தது. அப்போ நான் ரொம்ப ஸ்கூல் கேர்ளாக இருந்ததுனால அவர் எனக்கு நிறைய சொல்ல முடியல. ஆனால் அந்த வீட்டை விட்டு அவர் போகும் முன்னாடி அவர் ஜெபம் பண்ணிகிட்டே போனார். அதில் நான் பரிசுத்த ஆவியை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் போகிறேன் அப்படின்ட்டு அவர் ஜெபித்தார். ஆனால் கூட பரிசுத்த ஆவியானவர் அவரே என்னை வழிநடத்தி கோயம்புத்தூர் கொண்டு சென்று என்னை போதித்து சத்தியத்தில் வேறுன்ற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் எனக்கு உதவி செய்தார். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய வெற்றி ரகசியமே என்னுடைய ரட்சிப்பின் அனுபவமும் நான் ஊழிய பாதையில் முன் செல்வது தான். யாருக்கும் நான் பயப்படவே மாட்டேன். நேரடியாக சொல்கிறது தான் என்னுடைய வெற்றி ரகசியமாக இருக்குது. எப்படின்னா பரிசுத்த ஆவியை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லாமல் போனாலும் பரிசுத்த ஆவி என்னோட இருந்தார். அவர் என்னோட கோயம்புத்தூரில் ஒரு சபை போதகர் இடத்துல போதனைக்காக அங்கே கொண்டு போயிருந்தார். அவர் போதிக்க ஆரம்பிக்கும் போது நான் ஞானஸ்நானம் கூட எடுத்திருந்தேன். அதை பற்றி நான் சொன்னேன் சபையில். அதுக்கப்புறமா லூக்கா 3:16 அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதில் என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு மனம் திரும்பங்கள் அந்தளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அவர் இந்த லூக்கா 3:16 அதில் பார்த்தீங்கன்னா, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல அப்படின்ட்டு யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. இதை நான் எனக்கு தெரியலை, நான் கேள்விப்படாத ஒன்றாக இருந்தது. பட் கர்த்தர் என்னை வழிநடத்தி கொண்டு இருந்தார். என்னுடைய படிப்பில் எல்லாத்துலேயும் எனக்கு உதவி செய்தார். இப்போ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கன்ற மாதிரியும் கர்த்தர் சிறுமியாக இருந்தாலும் கர்த்தருடைய ஞானத்தை அந்த சபையில் அப்படி தான் அவங்க ஜெபிப்பாங்க. நிறைய எல்டர்ஸ் இருந்தாங்க. அதில் உம்மை தேடி வந்த பிள்ளைகள், உன்னை ஞானத்தை தேடி வந்த பிள்ளைகள் சுவாமி இவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. இப்போலாம் இந்த மாதிரி ஜெபங்கள் தான் வழக்கொழிந்து விட்டன அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதுபோல் நம்ம இருந்தால் இட் லீட் டு ஃபெயில்யூர் இன் த சர்ச். இந்த ஊரில் நான் பார்க்குறேன், ஸ்கூல் பாய்ஸ் என் மேலே கை வைக்க முயற்சிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒழுக்கக்கேடு இருக்குது. நான் வருத்தத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். கவர்மெண்ட்டே இந்த மாதிரி மாவட்டங்களை, பின்தங்கிய மாவட்டங்களை அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து இவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கப்படுது. அதுபோல் இதில் நான் பார்த்தறியாத ஒன்று. நானே ஒரு காலேஜ் டீச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடுகள் அதெல்லாம் நல்லதில்லை. ஏன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கர்த்தருடைய உபதேசங்களை மறுக்கிறதுனாலையும் நம்மளே கடைப்பிடிக்காததுனாலையும் தான். ஆனால் பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அவர் கிரியை செய்கிறாரு, வரங்கள் இருக்குது.
அந்நிய பாஷைகளும் இருக்குது. அதுக்கு அர்த்தம் சொல்லுதல் கூட இருக்குது. நம்ம வந்து அதை ஒன்று நம்ம பரிசுத்தத்தில் குறைவுபடுறோம் அல்லது விசுவாசத்தில் குறைவுபடுறோம். அதனால தான் நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அல்லது நீங்கள் ஒருவர் படித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. அதேமாரி முறுமுறுத்தவர்கள் வனாந்திரத்தில் அழிந்தார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அதோட முக்கியமான வசனம் என்னென்னா, ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள் அப்படின்ட்டு இருக்கு. இல்லை ரொம்ப முக்கியமான வசனங்கள். இதுமாரி நம்ம அதான் சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடுகள் இருந்தால் அதான் பெண்கள் வெளியே நடமாடவே முடியாது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸ்கூல் சில்ட்ரன் இப்போல்லாம் வந்து மோசமாக நடந்துக்கிறது. சினிமாலேயே அது மாதிரி காட்டுறாங்க. ஒரு பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் மேலே கை வைக்கிறது அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நம்ம சொல்கிறது தான் நல்லது.